வீட்டுல கட்டிட்டு சாதா போட நல்லா இருக்குதா? வீட்டுல போய் பார்க்கலாம். கரெக்டா இருக்கா? என் மூஞ்சி எழுதுதான் தெரியல, போய் பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 2வது திருநாள். அதனால வந்து பாட்டு கச்சேரி வந்து வச்சிருக்காங்க. நம்ம போய் பாட்டு கச்சேரி பார்த்துட்டு நைட் வந்து சாமி வரும், சாமி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், முதல் நாள் திருநாள் வந்து சாமி ஊர்வலம் வராது. ஆமா, இந்த வருஷம் வந்து சாமி தெருவுல வரும், நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? போலாமா? போலாமா? பாட்டு கச்சேரி வந்து 10 மணி வரைக்கும் தான் நடக்குமா, அங்காட்டி முடிஞ்சிடும் சொன்னாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமி பாட்டு தான் முத போடுவோம். சாமி பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடின்னு இருக்குது. நம்ம வந்து போய் பார்க்கலாம். சரி வாங்க போலாமா? வாங்க. அவுட்டு வச்சா உடனே வச்சா பாக்கிறதுக்கு வந்து ஆர்வமா இருக்கும். ஒண்ணு ஒருத்தர் வந்து ஆர்வம் கம்மியா தான் இருக்குது. இப்ப உடனே தான் வருது. கிட்டே கிழமை தெரியுதுல. பார்க்க போற சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் ஷாப்பிங் தான் வந்து போறோமே. என்னது அப்பப்ப விழுப்புரம் ஷாப்பிங் போனீங்க நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங்லாம் கிடையாது, நம்ம வந்து சல்லுக்கு போட்டோம் இல்லையா, புடவை எடுத்துன்னு வரலாம் சொல்லிட்டு தான் போறேன். வருஷத்துக்கு ஒன்று போன வாட்டி வந்து எனக்கு சரணை எடுத்து கொடுத்தேன். அம்மா நீ எடுத்துன்னு வரேன்னா நான் எத்தான் தரமா சொன்னேன். இந்த விஷயம் நாமளே எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜெயஸ்ரீக்கும் புடவை கட்ட ஆசை வந்து, நாளுக்கு ஒரு புடவை எனக்கு ஒரு புடவை எடுத்துனா இருக்கணும். இதான் ஷாப்பிங். சரிம்மா, சரி போலாமா? போலாமா? சரி வாங்க. எந்த நேரம் பச்சை மிளகா வாங்குற வேலையில தான் இருக்கிறீங்க. சாம்பாருக்குலாம் போகலாம் இல்ல, பச்சை மிளகா வேணும் இல்ல, அதான் பச்சை மிளகா வாங்குறோம். வீட்டுல கட்டிட்டு சாதா போட நல்லா இருக்குதா? வீட்டுல போய் பார்க்கலாம். கரெக்டா இருக்கா? என் மூஞ்சி எழுதுதான் தெரியல, போய் பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. எல்லா புடவையும் எல்லா கலரும் நம்மளுக்கு எடுக்கும். நான் வந்து ஹோட்டல்கள் வந்து வச்சு சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வெஜ் சாப்பிட்றீங்க. அப்பா வந்து காப்பு கடிக்கிறாங்க, சாப்பிடுவோம். சரிம்மா சரிம்மா, சரி சாப்பிடுங்க. நம்ம விழுப்புரம் போய் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்க கூட வந்து இருந்ததால நமக்கு நேரம் போனதே வந்து தெரியல. அக்கா ரூபாக்கா. அப்போ ஹோட்டல் வந்து, ஆனால் இந்த ஐட்டம் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். எப்பவுமே கடையில் வந்து ஹோட்டல் கடையில் வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிடாது நாங்கள் வீட்டுக்கே வர மாட்டோம். இப்போ எடுத்து நாங்கள் வந்து சாம்பார் சாதம் வந்து சாப்பிட்டு வந்தேன். நான் சாம்பார் சாதத்துல வந்து சூப்பரா இருந்து சாப்பிடலாம், சூப்பரா இருந்து சாப்பிட்டு வந்தோம்.
நேரம் போனது மணி 4 மணி தான் வீட்டுக்கே வந்தோமா, நேரம் போனதே தெரியல. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும், அது மாதிரி நீ நம்மளுக்கும் எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தேன், ஜெயஸ்ரீ எடுத்துருந்தேன், எனக்கு மட்டும் எடுத்துருந்தேன். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த புடவை எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ நல்லா இருக்குதா? இது வந்து பன்னு கிளாத் சொல்லுவாங்க, பன் மெட்டீரியல். பன் மெட்டீரியல். ஆமா. சரி, நம்ம வீட்டுல கட்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்ம கட்டில நம்ம தான் வீட்டுல எப்பவுமே நம்ம வந்து நீட்டா வந்து சாரி கட்டின்னு வந்து நம்ம மடிப்பு கொலையெல்லாம் இருக்க முடியாது. எப்பவுமே நம்ம வேலைன்ற போறதுனா நமக்கு எந்த சாரி கட்டினா தான் நம்ம வந்து அழகா கட்டினா சேர்த்தான்ட்டு இந்த எடுத்து வந்தேன். நான் வந்து வீட்டுல கட்டி தான் முக்காச்சு நான் புடவை எடுத்து வந்தேன். நான் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு விசேஷத்துக்கு பார்த்தோன்னா வந்து நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் புடவை சூப்பரா இருக்குதா? இந்த புடவை ஒண்ணு, இன்னொரு புடவை ஒண்ணு. இதுவும் நல்லா இருக்கு. இந்த 2 புடவை எடுத்துனேன். இந்த 2 புடவை, இந்த 2 புடவை எந்த புடவை பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த கலர் நல்லா இருக்குன்ட்டு. 2 கலருமே நான் தான் வந்து சூஸ் பண்ணி எடுத்தாங்க. அம்மா தான் எல்லாமே எடுத்தாங்க. யாருக்கு துணி எடுத்தாலும் நான் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணதான் ஓகே எல்லாருக்குமே. ஆமா, ஜெயஸ்ரீயும் சரி, சரண்யாவும் சரி, அவங்க சரண்யா அவங்க அப்பாவுக்கும் சரி, நான் இப்ப எடுத்து கொடுக்குறது அவங்க எடுத்துவாங்க. எனக்கு இது எடுத்து அந்த கொடுத்த பிறகு கூட எனக்கு இந்த கலர் பிடிக்கல, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல அவங்க சொன்னதும் கிடையாது. அதுமாதிரி சொல்லியிருந்தா கூட சரி நம்ம பிடிக்காத கலர் எடுத்து கொடுத்துட்டோமோ சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு போறோம். அதுமாதிரி அவங்க சொல்லவே மாட்டாங்க. எந்த ஒரு இது இந்த புடவை துணி எடுத்து கொடுத்தோம்னா நான் எது எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷமா எடுத்துக்குவாங்க அவங்க. அதனால நான் சந்தோஷமா எடுத்து கொடுக்குறேன். சரிம்மா. பாருங்க, இது வந்து ஒரு புடவை ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வந்து அவங்களுக்காக போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்குமே அம்மா அவங்களுக்காக போய் புடவைன்னு சொல்லிட்டு எடுத்ததே கிடையாது. ஏன் இப்ப கூட இப்ப புடவை எடுத்துன்னு கேட்டேன்னா, இப்ப வந்து சாமிக்கு தேர் செல்லு குத்துக்கும் இல்லையா, போன வருஷம் வந்து எடுத்து குத்தினாச்சு. அதனால இந்த வருஷத்துக்கு ஒண்ணு எடுத்துனேன். சரி, வீட்டுல கேட்டு எக்ஸ்ட்ரா ஒரு புடவை எடுத்துன்னு வந்துட்டு சேர்த்து. சரிம்மா. அதிகம்லாம் இல்ல, ஒரு புடவை 300 தான். சரிம்மா. இதுக்கு வந்து இதுலயே வந்து புடவை ஜாக்கெட்லாம் இருக்குது சூப்பரா. ஆனா தச்சு போறதுக்கு பிடிக்காதுங்க. பாருங்க புடையில இருக்குங்க. இது நமக்கு தேவையில்ல சொல்லிட்டு இது தனியா நான் ஜாக்கெட் ஆயினேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரி பூ கலருக்கு அந்த மாதிரி இந்த பிளவுஸ் இந்த ஜாக்கெட் வந்து திக்கா போட்டா சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த புடவை கலர்ல எடுத்து வந்து நல்லா இருக்காது, சேம் நல்லா இருக்காது. அதனால மாத்தி யூனிஃபார்ம் மாதிரி இருந்திருக்கும். இந்த கலருக்கு இந்த இது நம்ம ஜாக்கெட் தச்சு கட்டுறோம். சரிம்மா. நெக்ஸ்ட் நான் எப்போ வந்தாலும் ஜெயஸ்ரீக்கு வந்து எதுவும் வாங்காதெல்லாம் சும்மாலாம் வர மாட்டா. எப்படி இருந்தாலும் எனக்கு இது வாங்கி கொடுமா, அது வாங்கி கொடுமா, அதை கேட்கறது ஒரு பழக்கமாக போயிடுது. அதே மாதிரி சின்ன பிள்ளை கேட்குது சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வந்து பழகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன வாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஜெயஸ்ரீ ஒரு புடவை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து லைனிங் துணி பாவாடை எல்லாம் செட்டா வந்து அப்படியே வந்து எடுத்து கொடுத்தாச்சு. அது வந்து தைக்க கொடுத்துட்டா. லேஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காட்டுறதுக்கு இல்ல, வந்து அந்த புடவை தச்சு வந்து கட்டும் போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சர்ப்ரைஸ். ஆமா, இங்க பாருங்க லேஸ். இது வந்து 3 மீட்டர், ஒரு 1.5 மீட்டர் தான் ஒரு ஜாக்கெட் இருக்கு. ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கி வந்துக்கிறாங்க. 3 மீட்டர் சென்ட். காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன வாட்டி வாங்கி வந்தது. எந்த ஒரு என் கூட எந்த ஒரு பயணம் வந்தாலும் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு கேட்காத அளவு இருக்கவே மாட்டாங்க. நான் வாங்கி கொடுத்தேன். அதை கேட்டு இது மட்டும் தான், வேற எதுவும் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் தான் சின்ன பர்ச்சேஸ். எனக்கு இது வாங்கி கொடுமான்னு கேட்கல, கேட்டது மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்குற மாதிரி வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், பீன்ஸ், கேரட் அப்படி ஒரு செட்டா வந்து ஒரு கட்டை பையன் தான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து வச்சுட்டு நான் என்ன கேட்டா இப்பதான் ஒரு ரீசனா ஒரு வாரத்துக்கு முன்னே வாங்கிட்டு வந்தோமா நம்ம. ஆமா, மறுபடியும் எங்க அது நம்ம சொல்றது. அதான் காய்கறி மட்டும் தான் வாங்கணும், மத்தபடி எந்த ஒரு பொருள் வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது. 2வது நாள் வந்து கச்சேரி வந்து வச்சாங்க. 3வது நாள் வந்து கூத்து வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி வந்து 1 மணிக்கு மேல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து சாமி வந்தது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்துமே. போயிட்டு கூத்துலாம் போய் பார்க்கவே இல்லை, டயர்டா இருந்தனால படுத்து தூங்கிட்டோம். வச்சாங்க இன்னைக்கு வந்து. நேற்று தெருக்கூத்து நம்ம பார்க்கவே இல்லை, ஏன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு திருப்பி வந்து வீட்டுல வேலை செஞ்சுட்டு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டயர்டா இருந்ததுனால போல. 1 மணிக்கு 1:30 மணிக்கு 12 மணிக்கு 12:30 தான் வருது சாமி. அதை தூங்கி கண்ணு முடிச்சிருந்து நம்ம சாமி கும்பிட்டு வந்து கரெக்டா இருக்கு. நம்ம அப்புறம் திரும்பி வந்து நம்ம போனோம்னு ஒரு 6 மணி நமக்கு வர மாட்டேது. அப்படியே இதே முன்னாடியே இப்போ ஒரு 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம போயிடலாம். பாட்டு கச்சேரி ஃபுல்லா பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து அப்படியே வந்து படுக்க தோணுது, படுத்துருவோம். நாங்க வந்து தெருக்கூத்தே பல இன்னைக்கு என்னன்னு பாக்கலாம். இன்னைக்கு தெருக்கூத்து தான் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு தெருக்கூத்து கிடையாது, நீங்க வந்து டிராமாவா? சரி, அதுவும் பார்க்கலாம். அது வந்து இந்த பாட்டுலாம் வந்து கலந்து வந்து பாடுவாங்க, சூப்பரா இருக்கும். அது வந்து நம்ம பார்க்கலாம். சரிம்மா. 10 நாள் எங்களுக்கு எப்படி போகுது சும்மா ஜாலியாவே போகுது. இன்னும் 3 நாள் திருநாள், இதோட இன்னைக்கு 4 நாள் திருநாள், 6 நாள் ரொம்ப ஜாலியா போகுது. நம்ம என்ஜாய் பண்றோம். ஏன்னா நம்ம கோயில போய் சாமி பார்த்துட்டு வந்து வீட்டு வேலை செஞ்சு அப்படி வந்து ஆர்வமாவே நாள் ஓடுது. சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. இன்னும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா, பை.